இந்த நொடி எப்படி வாழ்கிறோம் அதான் ஆண்டவருக்கு ரொம்ப தேவை. அவங்க சாதாரணமா ஏத்துக்கிட்டாங்க. எதையும் சாதாரணமா ஏற்றுக்கொள்ளுங்கள். நடப்பது நடக்கட்டும், வருவது வரட்டும், ஆவது ஆகட்டும், போவது போகட்டும், கிறிஸ்துதான் என்று வாழ்ந்து பார்க்கிற ஒரு வாழ்க்கை வேண்டும். அதான் ஆண்டவர் விரும்புகிறார். அன்பு உறவுகளே, கர்த்தர் இயேசுவின் இனிய நாமத்தில் மனதார வாழ்த்துக்கள். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. தானியேல் 3:21 அப்பொழுது அவர்கள் தங்கள் சால்வைகளோடும் நிசார்களோடும் பாகைகளோடும் மற்ற வஸ்திரங்களோடு கட்டப்பட்டு எரிகிற அக்கினி ஜுவாலையின் நடுவிலே போடப்பட்டார்கள். நல்லா கவனிக்கணும். போடப்படுகிற நேரம் அந்த நொடி வரைக்கும் தைரியத்தை விடாதிருந்தது போல, நம்பிக்கை விடாதிருந்தது போல, விசுவாசத்தை விடாதிருந்தது போல, கர்த்தரை விடாதிருந்தது போல, அவர்தான் பிரதானம் என்று வாழ்ந்தது போல உள்ள போடப்பட்ட போதும் இருந்தார்கள். நேற்று வரைக்கும் நீங்க நல்லா வாழ்ந்திருக்கலாம், கடைசி நொடி வரைக்கும் நீங்க நல்லா வாழ்ந்திருக்கலாம், அவர்தான் என்று வாழ்ந்திருக்கலாம். இந்த நொடி எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? சிந்தனைகள், பாடுகள், பொல்லாப்புகள் வரும்போது, கழுத்து கத்தியே வரும்போது, எல்லாம் முடிந்தது என்கிற சூழ்நிலை வரும்போது உங்கள் விசுவாசம் எப்படி இருக்கிறது? பக்தி எப்படி இருக்கிறது? நம்பிக்கை எப்படி இருக்கிறது? தேவன் மீது இருக்கிற அன்பு எப்படி இருக்கிறது? இந்த நொடி எப்படி வாழ்கிறோம்? அதான் ஆண்டவருக்கு ரொம்ப தேவை. எதையும் சாதாரணமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். நடப்பது நடக்கட்டும், வருவது வரட்டும், ஆவது ஆகட்டும், போவது போகட்டும், கிறிஸ்துதான் என்று வாழ்ந்து பார்க்கிற ஒரு வாழ்க்கை வேண்டும். அதான் ஆண்டவர் விரும்புகிறார். எல்லாவற்றையும் கடந்து போகக்கூடிய கிருபையும் பலத்தையும் இன்று முதல் கர்த்தர் தருவாராக. ஏற்றுக்கொள்ளுங்க. உங்களையும் அவர் ஏந்திக் கொள்வார். God bless you.